முருகப்பெருமானின் திருப்புகழை படித்து வருகின்றோம். அதை படிக்கும்போதே நாமும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். நாம் படிப்பதை கேட்டு முருகப்பெருமானும் மகிழ்ச்சி அடைகின்றார். அப்படிப்பட்ட திருப்புகளின் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய திருப்புகள் நிச்சயமாக அந்த முருகப்பெருமானை மகிழ்ச்சி அடைய வைக்கும். மேலும் இந்த திருப்புகளில் முருகப்பெருமான் தன்னுடைய அடியார்களின் மனத்தை மயிலாக கொண்டு அதன் மீது ஏறி வலம் வருகின்றார் என்ற பொருளில் உள்ளது. எனவே நீங்கள் முழுதாக இந்த திருப்புகளை கேட்க வேண்டும். மனமே முருகனின் மயில் வாகனம் என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அப்படி அடியார்களின் மனம் எப்பொழுதும் முருகப்பெருமானை சிந்தனை செய்து கொண்டிருந்தால் முருகப்பெருமான் அந்த மனத்தில் வந்து குடியிருக்க மாட்டாரா? அப்படி முருகப்பெருமானே வந்து குடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனத்தை நாம் கொண்டிருக்க வேண்டுமானால் இந்த திருப்புகளை நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். இந்த திருப்புகள் அல்ல, முருகப்பெருமானின் எந்த திருப்புகளையும் நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருந்தால் நம்முடைய மனத்தில் முருகப்பெருமான் வந்து குடியேறுவார். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான பொருளை தரக்கூடிய இந்த திருப்புகள் முருகப்பெருமானை பெருமாள் எனும் நாமத்தில் 8 வகையான பெருமாள் எனும் நாமத்தில் இங்கு குறிப்பிடுகின்றார். அப்படி பெருமாள் என்று குறிப்பிடும் போதே முதலில் அவர் குறிப்பிடுவது திருமாலுக்கும் திருமால் மார்பில் உரையக்கூடிய லட்சுமி தேவி இருவருக்கும் மருகோனே என்று அனைவராலும் மெச்சக்கூடிய பெருமாளே, திருமாலாலும் மெச்சக்கூடிய மற்ற அனைவராலும் மெச்சக்கூடிய பெருமாளே என்று முதல் வரிகளில் குறிப்பிடுகின்றார். பின்பு விண்ணுலகம் மண்ணுலகம் இரண்டும் பாராட்டும் வகையில் அற்புதமான தேவார பதிகத்தை தந்த திருஞான சம்பந்தராக அவதரித்த முருகப்பெருமானே பெருமாளே என்று குறிப்பிடுகின்றார். மூன்றாவதாக முருகப்பெருமானின் அடியார்கள் மனத்தில் ஏறி விளையாடக்கூடிய அந்த அற்புதமான அந்த விளையாட்டுத்தனத்தை பக்தர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த முருகப்பெருமானை குறித்து குறிப்பிடுகின்றார். நான்காவதாக கதிர்காமத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய அந்த பெருமாளை கதிர்காம பெருமாள் என்று குறிப்பிடுகிறார். ஐந்தாவதாக அசுரரை அழித்த போர் வீரனே என்று அசுரர்களை அழித்த பெருமாள் கான் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக சிவபெருமானுக்கே குருநாதனாக இருந்த பெருமாள் கான் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்து இருவினைகளும் இல்லாத அந்த தேவர் குலத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடிய பெருமாளே என்று குறிப்பிடுகின்றார். இறுதியில் போகமூர்த்தியாக வள்ளியை ஏற்று அரவணைத்துக் கொள்ளக்கூடிய முருகப்பெருமானே என்று பெருமாளே என்று குறிப்பிடுகின்றார். அந்த பாடல் என்னவென்று பார்த்து விடுவோமா? திருமகளுள்ளாவும் இரு புயமுராரி திருமருக நாம பெருமாள் கான் செகதலமும் வானு மிகுதி பெருபாட தெரிதருகு மாற பெருமாள் கான் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடு மரகத மயூர பெருமாள் கான் மணிதரளம் வீசி அணியருவி சூழ மருவு கதிர்காம பெருமாள் கான் அறுவரைகள் நீர் பட அசுரர் மால அமர பொருத வீர பெருமாள் கான் அரவு பிறை வாரி விரவு சடைவேணி அமலர் குருநாத பெருமாள் கான் இருவினையில்லாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமாள் கான் இலகு சிலை வேடர் கொடியின் நதி பார இருதன வினோத பெருமாளே. அதாவது திருமகள் உலாவும் மிருபுய முராரி லட்சுமி தேவியானவர் விளையாடக்கூடிய 2 புயங்களை உடைய திருமாலின் திருமருக நாம பெருமாள் கான், அவரின் மருமகனே என்று நாமம் பெற்ற முருகப்பெருமானே. செகதலமும் வானு மிகுதி பெரு பாடல் மண்ணுலகிலும் செகதலமும் வானும் மிகுதி பெரு பாடல் மண்ணுலகிலும் வானும் விண்ணுலகிலும் போற்றக்கூடிய அற்புதமான தேவார பதிகம் என்ற பாடல்களை அளித்து அருளிய தெரிதரு குமார பெருமாள் கான், திருஞான சம்பந்தராய் நமக்கு அளித்தருளிய குமாரக்கடவுள் என்று போற்றக்கூடிய பெருமாளை கான் என்று கூறுகிறார்கள். மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும்
தன்னை வணங்கக்கூடிய அடியார்களின் மனத்திலே விளையாடும் பச்சைமயில் ஏறும் வாகனன் மரகத மயூர பெருமாள் கான் என்று குறிப்பிடுகின்றார். மரகத மயூர பெருமாள் கான் மணிதரளம் வீசி அணியருவி சூழ, மணியையும் முத்தையும் வீசி அழகிய அருவி சூழ்ந்திருக்கக்கூடிய மருவு கதிர்காம பெருமாள் கான். அப்படி அந்த அழகிய தோற்றத்துடன் விளங்கக்கூடிய கதிர்காமத்து பெருமாளே என்று அழைக்கக்கூடிய பெருமாளை கான் என்று குறிப்பிடுகின்றார். அறுவரைகள் நீருபட அசுரர் மாள, பெருமலைகள் பொடிபடவும் அசுரர்கள் இறக்கவும் அமரர் பொருத வீர பெருமாள் கான். போர் புரிந்த வீர பெருமாள் நீங்கள்தான் என்று குறிப்பிடுகின்றார். அரவு பிறைவாரி விரவு சடை வேணி, அரவு பாம்பு, பிறை நிலவு, வாரி கங்கை, விரவு நீர் இவையெல்லாம் கலந்த சடையுடைய அரவு பிறைவாரி விரவு சடை வேணி அமலர் குருநாத பெருமாள் கான். இவையெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய அந்த சடையோடைய சிவபெருமானுக்கே குருநாதனாக வந்தவர் நீதான் என்று எல்லாராலும் போற்றக்கூடிய அந்த ஒரு பெருமாளை கான். இருவினை இல்லாத தருவினை விடாத, நல்வினை தீவினை என்பதே இல்லாதவர்களுக்கும் தருவினை விடாத, அவரவர் வினைக்கேற்ப வினையை தருவதை விடாத என்றும் எடுத்துக்கொள்ளலாம். கற்பக தருவை விட்டு நீங்காத தேவர்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இருவினை இல்லாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமாள் கான். அப்படிப்பட்ட அந்த தேவர்களுக்கு அரசனாக இருக்கக்கூடிய பெருமாள் நீதான் என்று கூறுகின்றார். அந்த தேவர்குலத்திற்கும் அரசனாக இருக்கக்கூடிய இந்திரனுக்கே பெருமாள் நீதான் என்று குறிப்பிடுகின்றார். இலகு சில வேடர் கொடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே. விளங்கக்கூடிய வில்லேந்திய வேடர் குலத்தின் கொடியாகிய வள்ளி தேவியின் இரு தோள்களை அணைத்து கொள்ளக்கூடிய போகமூர்த்தியாக இருக்கக்கூடிய, உலகை மகிழ்விக்கக்கூடிய, உலகிற்கு போகத்தை அளிக்கக்கூடிய பெருமாளே என்று குறிப்பிடுகின்றார். ஏற்கனவே நம்ம முன்பு ஒரு பாடலில் பார்த்தோம், போக அந்தரி பாலா என்று, உலகத்திற்கான இன்பத்தை அளிப்பதற்காகவே வந்தவர் என்று. அப்படி வள்ளியை அணைத்து கொள்ளக்கூடிய அந்த முருகப்பெருமான் என்று குறிப்பிடுகின்றார். இப்படி பல நாமங்களில் முருகப்பெருமானை பெருமாள் என்று அழைக்கக்கூடிய அந்த அற்புதமான பாடலை பாடி நாமும் முருகப்பெருமானை இத்தனை பெருமாள் கான் என்று அழைத்து அந்த அற்புத பாக்கியத்தை பெறுவதற்கு அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் வழி புரிந்திருக்கின்றார். அவரை வணங்கி, முருகப்பெருமானை வணங்கி எல்லோரும் இந்த அற்புதமான முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.